இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்னென்ன உணவு வகைகள் சிறப்பா வந்திருக்குன்னு பார்க்கலாம். கிச்சன் கேபினட்ல இன்னைக்கு வந்திருக்கிற புதிய ரெசிபி இனோவா அல்வா. பொதுவா அல்வா கோதுமையில தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த அல்வா நாஞ்சில் நாட்டு நொங்குல இருந்து தயாரிச்சிருக்கிறதால கூடுதல் சுவையா இருக்குது. அதுவும் இந்த அல்வாவை மென்னுக்கிட்டு கூட்டத்துல ஏறி முழங்குனா கிரேக்க நாடு வரைக்கும் கேட்குமா. போகிற இடத்துக்கெல்லாம் இந்த அல்வாவை இனோவா கார்ல எடுத்துட்டு போறதால இந்த அல்வாவுக்கு இனோவா அல்வான்னு பேர் வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். தற்சமயம் நாஞ்சில் நாட்டு நொங்குக்கு தட்டுப்பாடு வந்ததால கூட்டத்துல என்ன பேசுறதுங்கிறதுலயும் திண்டாட்டமா போச்சான். அதனால அம்மா நாமத்தை சொல்லி வாங்கின இனோவா அல்வாவை இனிமே தொடுறதே இல்லைன்னு முடிவெடுத்துட்டு யூ டர்ன் போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்களாம். அடுத்ததா நாம பார்க்க போற ரெசிபி ஊப்பி குழிப்பரியாரம். குழிப்பணியாரம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன குழிப்பரியாரம்னு கேக்குறீங்களா? உத்தரப்பிரதேசத்துல பெருசா பேசப்படுற இந்த பணியாரத்தை ஒரே குடும்பத்துல உள்ளவங்க ஒன்னா சேர்ந்து குழிய பறிச்சுக்கிட்டே சுடுறதால இதுக்கு ஊப்பி குழிப்பரியாரம்னு பேர் வச்சிருக்காங்களாம். இந்த பணியாரத்தை குழிய பறிச்சு ஊத்தி சூட்டை ஏத்துனா அது உப்பலா வருமா. இந்த குழிப்பரியாரம் தேர்தல் காலத்துல எல்லாருக்குமே மெல்றதுக்கு ஏத்த மாதிரி செம்மையான தீனியாவும் இருக்குதான். இந்த குழிப்பரியாரத்தை செய்யறதுக்கு அப்பா பிள்ளை சித்தப்பான்னு குடும்பமா சேர்ந்து அண்டாவுக்குள்ள மாவை போட்டு கலக்கும் போது கலகமே ஏற்படுமா. சித்தப்பா போட்ட நெய்யை பார்த்து அது பொய்ன்னு பிள்ளை சொல்ல, அப்பா போட்ட சக்கரை சக்கையா இருக்குன்னு சித்தப்பா சொல்ல, இப்படி மாறி மாறி காலை வாரி விட்டுக்கிட்டே குழியில ஊத்துவாங்களாம். ஆனாலும் இந்த குழிப்பரியாரத்தை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேரு நீ முந்தி நான் முந்தின்னு வாங்கிட்டு போறாங்களாம். இந்த பரியாரத்தை சைக்கிள்ல தான் எடுத்துட்டு போய் ஊர் ஊரா கூவி கூவி விற்பாங்களாம். ஆனா சைக்கிள அப்பா சித்தப்பா பிள்ளை இவங்கள்ல யாரோ தற்சமயம் மறைச்சு வச்சிருப்பதால குழிப்பரியாரம் கிடைக்கிறதுல திண்டாட்டமா இருக்கான்.